வாடகை லேட் பண்ணுவான், 2 நாளைக்கு நிக்க வைப்பான். ஓ, அதனாலதான் அரிசி தெரிஞ்சுதா காய்கறிமா போறதா? வெங்காயம் எடுத்துட்டு போனா கரெக்டா இறக்கி விட்டாங்களா? அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் 2 நாள் அவன் வச்சுதானே வைக்கிறானுவா. காலகாலம் அப்படி இல்லையே. மார்க்கெட் இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் லேட்டுனா வண்டியிலே படுத்துருமா? சரி மாமா, ஒரு வேலை ஒரு 2-3 மணி நேரம் லேட்டா போனா என்ன பண்ணுவாங்க? இறக்கிடுவாங்கல்ல? இறக்க மாட்டான், நிறுத்தி வச்சிருவான் 2 நாளைக்கு. லேட்டா ஆனதே ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை வாடகை லேட் பண்ணுவான், பிடிப்பான் வாடகைய. ஓகே மாமா. அப்ப சாப்பாடு அப்புறம் சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டு, நான் அப்புறமேல சாப்பிட்றேன். நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்ப சாப்பிடுறேன்? நீ சாப்பிட்டு என்ன விட்டா தானே சாப்பிட முடியும். நீ எப்ப சாப்பிட வரையோ மாமா, நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பயே சாப்பிடுறேன் நானும். ஓகேவா? 2 பேரும் வண்டி நிறுத்திட்டு ஒட்டுக்கா சாப்பிட்டா சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடவே வேணாம். ஒட்டுக்கு எப்படி பாப்பான்னு எடுத்தது? டைம் ஆகுது இல்ல பாப்பா? அது என்னவோ எனக்கு அப்படியே பழகிடுச்சு மாமா. நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். கரெக்டாக அவுட்டரில் போய் நிறுத்தலாம். தாண்டியே டோல்கேட்டில் நிறுத்தாள் மாமா. ஒரு பகல் ஒரு நைட் அப்படின்னு சொல்லி 2 பகல் 2 நைட்டுல அங்க இருந்து கல்கத்தா எப்படி மாமா போய் சேர முடியும்? 60-70 போனாலும் டீசல் போச்சு. வர வாடகை டீசலுக்கே சரியா போயிடும். நம்ம 50ல இப்படியே போனாலுமே டிராபிக் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்கிறானா இல்லையா? அதுக்கு தானே உனக்கு இந்த வாடகை கொடுக்குறான். இந்த வாடகை இன்னும் ஒரு 5 ரூபா தூக்கி தராங்களா? வர்றது 1 ரூபாய்க்கு வருது. 50,000 சேர்த்து தரான்னா அப்புறம் அதுக்கு டீசலுக்கு தான் கொடுக்குறான். டீசலுக்கு டோல் செலவு, அதுவும் டோல்கேட்டு, டீசலு, ஆடியோ, அப்படி இப்படி எவ்வளோ செலவு. வர வழியில வண்டி டயரு, இப்ப டயர் கழட்டி மாட்டணும், அந்த டயரை மாத்திட்டு பஞ்சரு, அப்படி இப்படி நிறைய இருக்குல்ல. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 945 கிலோமீட்டர் காட்டுருக்குமா? 8 hours ஆகும் இன்னும் லொகேஷன் இடத்துக்கு போறதுக்கு. 8 மணி நேரம்னா 9 மணி நேரம். அதில் 9 மணி நேரம் கட்டினா 5 மணி நேரம் ஆகும். இந்த 9 மணி நேரம் கழிச்சு 8 மணி நேரம் 40 நிமிஷம் வருது. 437 கிலோமீட்டர். அப்போனா நம்மளுக்கு எத்தனை டிராஃபிக் வேறு இருக்கு? அப்போனா ஒரு 12-13 மணி நேரம் ஆகுமா? 5 மணி நேரம் காலையில் ஆயிடுமா? காலையில போயிட்டு சேர முடியும், அப்படிதானே? ஓகே மாமா, சரி வாங்க. நீங்க முன்னா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன். நான் ஓட்ட நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? நீ சாப்பிட்டு வா, அப்ப நான் சாப்பிடுறேன். என்ன மாமா? சரி வரேன். தக்காளி சாப்பாடு காய் போட்டு அப்படியே ஆக்கிட்டேன். சாப்பிட்டுங்க, நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? நைட்டு விட்டு நைட்டு இப்போ 5 நைட்டுக்கு 5 சாப்பிட்டுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்றீங்க? இந்த தடவை இந்த லோடு ஏற்றிட்டு தான் இவ்வளோ வச்சுது. அப்பவும் நாங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக போகல. ஒரு 50க்கு மேலே தாண்டாது. ஏன்னா டீசல் வந்து அதுக்கு மேலே போனால் நம்மளால வண்டி ஊற்ற முடியாது. போகிற காசு டீசலுக்கே சரியாக போயிடும். 50ல தான் போவோம். 50-45 தான் போவோம். அதுக்கு மேலே போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு செலவு காசு வேணும் இல்லையா? இருக்கிற காசு அப்புறம் டீசலுக்கே ஊற்ற முடியாது இல்லையா? அதனால அப்படி தான் போகிறோம். அதிக ஸ்பீடு போக முடியாது. டிராஃபிக் இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டம் தான் சொல்லிட்டு எப்பயும் நார்மலாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நார்மலாக போயிட்டுருக்கோம். ஆனால் அதே டைமுக்கு போய் சேருவோமா என்னன்னு தெரியல.